கிருஷ்ணன் சொன்னானா, போர் முடிய போகுதுடா, போர் முடிஞ்சிருச்சுடா, உலகமே முடிய போகுது, நானும் போறேன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்ட, உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல, உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு, செஞ்சிட்டு போறேன் நானா. அப்போ உத்தவன் சொன்னானா, இறைவா, உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும்தானே கிடைச்சது, எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாம். நல்லா யோசிச்சு சொல்லி, எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன். மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல. கிருஷ்ணன் பதில், இல்லை, அது முடிந்திருக்காது. துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும். நம்ம எல்லாருக்கும் எது தெரியாதுன்னு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்போம், அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. கார் ஓட்ட தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் கார் எடுக்க மாட்டான். உத்தவன் கேட்டான், எங்க பாருங்க ஞானம் வருது. உத்தவன் கேட்டான், ஏன் இறைவா, அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா? கிருஷ்ணன் தந்த பதில், அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன், கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன், அவன் கூப்பிடல. அடுத்ததாக மறுபடியும் உத்தவன் கேட்கிறான், அப்படி என்றால் வாசலில் நிற்பதுதான் உன் வேலையா? அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? ஆம், அப்படித்தான், அழைத்தால் மட்டும்தான் வருவேன். ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழி நடத்தும்? நான் செய்யும் உதவி அல்ல, அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும், அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான் கிருஷ்ணன். நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது, அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதும் நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம். அறம் சார்ந்த பேரின்ப காரியங்களை, பெரிய அளவிலான இந்த சமூகத்தில் ஜெயிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.